Now we will see the internal structure of stem. In unit 12 chapter 5 is the internal structure of dicot stem. That's chapter 6 பார்த்தோம்னாக்கா internal structure of monocot stem. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் டைகாட் ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துருவோம். இப்போ டைகாட்டில் ரூட் நம்ம பார்த்தோம். டைகாட்னு வரும்போது அந்த ரூட்லேருந்து அது அப்படியே அதை தொடர்ந்த மாதிரி தான் அந்த தண்டு பகுதி அப்படிங்கிறது ஸ்டெம்ன்றது வரும். ஸோ நம்ம கொய்யா மரத்தை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அதனோட ரூட் வந்து அந்த ரூட் சின்னது மெல்லிசாக இருந்து கனமாயிட்டே வரும். அது கிட்ட வர தண்டு பகுதியாக மாறுற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதனோட தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னாக்கா, அப்போது இந்த ரூட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் அண்ட் ஸ்டெம்மில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் டைகாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சேமாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கனாலே தெரியும். அதே நம்ம மோனோகாட்டில் நம்ம வந்து கரும்பு வந்து எக்ஸாம்பிளாக சொன்னோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ன்றதுக்கும் அந்த ஸ்டெம்மாக அது வரும்போது ஸ்டெம்முக்கும் சம்மந்தமே இருக்காது. இது செப்பரேட் ஸ்ட்ரக்சர், அது செப்பரேட் ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். கரும்பு வந்து அந்த தண்டு கனமாக இருக்கும், அந்த வேருன்றது எல்லாமே மெலிசா வேருங்க அப்படி தான் இருக்குமே தவிர அதுலேருந்து அந்த வேர்ல இருந்து ஒரு கண்டினியூட்டியோட இருக்காது தண்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தோம்னா மோனோகாட்டில் அப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்றதுக்கான ஒரு பாயிண்ட். அதை நம்ம இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். அப்போ டைகாட்டில் அப்போது அந்த வேருக்கும் அந்த தண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இதனோட அனாட்டமியும் இதனோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா மோரலஸ் சேமாக தான் இருக்குது. இப்போ இதுலேயும் பார்க்குறப்ப டைகாட் ஸ்டெம்லையும் பார்க்குறப்ப there are 4 parts. The outermost part is called the epidermis. இதே நம்ம ரூட்ல பார்க்குறப்ப டைகாட் ரூட்ல பார்க்குறப்ப எபிப்ளெமா அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னர் லேயர் இஸ் தி எண்டோடெர்மிஸ். இது ரெண்டுத்துக்கும் சேம் தான், டைகாட் ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் சேம் தான். அண்ட் இன் பிட்வீன் தி எபிடெர்மிஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ் இஸ் கால்ட் தி கார்டெக்ஸ். அண்ட் இன்சைட் தி எண்டோடெர்மிஸ் இஸ் கால்ட் தி ஸ்டீல். இன்சைட் தி எண்டோடெர்மிஸ் இஸ் கால்ட் தி ஸ்டீல். இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸ்டீல் அப்படின்றது ஒரு பகுதியாக பிரிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டைகாட் ஸ்டெம். ஸோ மோரோல சேமாக வந்துச்சு அவங்களுக்கு, அதனால தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த எபிப்ளெமான்ற வேர்டு தான் டேர்ம் தான் வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு இங்கே இருக்க தவிர்த்து மற்றபடி ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்குறப்ப அதுலேயும் நம்ம 4 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் மேஜராக. இதுலேயும் ஸ்டெம்லேயும் பார்த்தோம்னா டைகாட் ஸ்டெம்லேயும் பார்த்தோம்னாக்கா சேமாக தான் இருக்குது. இப்போ எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ் இல்லையா, எபிடெர்மிஸ் வரும்போது நம்மளே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எதுக்குமே நம்ம சயின்ஸ்னு வரும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே அதை வச்சு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா அப்போ ஈஸியாக உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து டெஃபினட்டாக நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டே ஆகணும். அதுவும் பயாலஜியில் கண்டிப்பாக நீங்கள் படம் வரைஞ்சிட்டு நம்ம பாகத்தை குறிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அழகாக நேரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ திஸ் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி எபிடெர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஸ்டெம். கரெக்டாக? அப்போ இந்த எபிடெர்மிஸ்ன்றது அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மேட் ஆஃப் தி பேரன்கைமல் டிஷ்யூஸ். இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது பேரன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டிகல்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த டைகாட்டோட ரூட்ல பார்க்குறப்ப நம்ம கியூட்டிகல் ப்ரெசென்ட் ஆகினா அங்கே பர்பஸே இல்லை, மெழுகு படலம் வேர்ல தேவையில்லை. வேற இங்கே பார்க்குறப்ப ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிகல் அப்படிங்கிறது இந்த எபிடெர்மிஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன்னா இது ஸ்டெம்முங்கிறதுனால அந்த இடத்துல அதோட ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்சோ இல்லைன்னா வாட்டர் எக்ஸ்சேஞ்சோ அந்த ஸ்டொமேட்டா மூலியமா வர்றதை ஒரு கண்ட்ரோல்ல பண்றதுக்கு நமக்கு கியூட்டிகல் அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த எபிடெர்மிஸோட வேலை மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் இன் நேச்சர். ப்ரொடெக்டிவ் பாதுகாக்கிறது. எதுலேருந்து பாதுகாக்கும்? வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு பாக்டீரியாஸோ ஏதோ ஒன்று வருதுன்னா இப்போ ஒரு செடி இருக்குன்னும் போது அந்த செடிக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸ். ஸோ அதில் வந்து இப்போ எப்படி நம்மளோட ஸ்கின் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த எபிடெர்மிஸ்ன்றது அந்த செடிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா, அப்போ அது இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எபிடெர்மிஸ்ல கொண்டுட்டு வந்துட்டோம். அடுத்தது கார்டெக்ஸ். இப்போ கார்டெக்ஸ் இன் ஸ்டெம் அப்படின்னு வரும்போது இதை நம்ம ஃபர்தரா 3 பார்ட்டாக டிவைட் பண்றோம். கார்டெக்ஸ் இன் ஸ்டெம்னு வரும்போது ஃபர்தரா 3 பார்ட்டாக டிவைட் பண்றோம்.
ஓகேவா? இந்த எபிடெர்மிஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் ஹைப்போடெர்மிஸ்னா அந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிற கார்டெக்ஸ் பகுதி. ஓகேவா? கார்டெக்ஸோட பார்ட் ஹைப்போடெர்மிஸ். டெர்மிஸ்னா நீங்க எபிடெர்மிஸ்ல இருக்குன்னு இப்போ நினைக்க கூடாது. இந்த கார்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு பகுதி அந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால அது ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டா இங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஹைப்போடெர்மிஸ் இது எழுதுற. செகண்ட் மிடில் கார்டெக்ஸ் அண்ட் தேர்ட் லேயர் இருக்குல்ல, ஃபைனலி இது இருக்கு இல்லையா, இது வந்து இன்னர் கார்டெக்ஸ். ஓகேவா? கார்டெக்ஸ் வந்து ஃபர்தரா 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஹைப்போடெர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் கார்டெக்ஸ். இப்போ ஹைப்போடெர்மிஸை பத்தி பார்ப்போம். ஹைப்போடெர்மிஸ் அப்படின்றது 3 to 6 லேயர்ஸ் ஆஃப் கோலன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. ஓகேவா? இப்போ நான் இருக்க சொல்லியிருக்கேன், அந்த பேரன்கைமல் டிஷ்யூஸ் மாதிரி கோலன்கைமல், குளோரன்கைமல் அண்ட் ஸ்க்ளீரன்கைமல் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து அது நேம் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த ஹைப்போடெர்மிஸ்ல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோலன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. இந்த 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 ஹைப்போடெர்மிஸோட ஃபங்க்ஷன் மெயினா என்னன்னு பார்த்தோம்னாக்கா மெக்கானிக்கல் சப்போர்ட். இப்போ எப்படி இந்த எபிடெர்மிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இருந்ததோ, இன்ஃபெக்ஷன்ல இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, இது பாக்குறப்ப நமக்கு மெக்கானிக்கல் வந்து ஒரு நார் பகுதி மாதிரி இருக்கும். அப்போ இந்த படத்தை பார்த்துங்க, இந்த தண்டு பகுதியில எபிடெர்மிஸ் கீழே இந்த ஹைப்போடெர்மிஸ் என்ற பகுதி வந்து கோலன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. அது வந்து பார்த்தீங்கன்னா கோலன்கைமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டிஷ்யூஸ் டைப் செல்ஸ். ஸோ அப்போ அது போல அந்த மரத்துல அந்த டைம்னாலே நார் பகுதின்னு சொல்றல அந்த மாதிரி. அப்போ அது எதுக்குன்னா காத்துல உள்ள மழையிலையோ அந்த செடி ஆடும்போது இல்லை மரம் ஆடும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கா அதை விழுந்துடாம பார்த்துக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து எது கொடுக்குதுன்னா இந்த கோலன்கைமல் டிஷ்யூஸ் ஆஃப் தி ஹைப்போடெர்மிஸ் provides that mechanical support அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது மிடில் கார்டெக்ஸ். மிடில் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் மேட் அப் ஆஃப் மிடில் கார்டெக்ஸ். மிடில் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து 3 to 6 லேயர்ஸ்ல இருந்தது பார்த்தோம் இல்லையா, 3 to 6 லேயர்ஸ் ஆஃப் கோலன்கைமல் டிஷ்யூஸ். இது மிடில் கார்டெக்ஸ் பார்க்குறப்ப ஃபியூ லேயர்ஸ்னா 1 or 2. ஓகேவா? 1 or 2 லேயர்ஸ் ஆஃப் குளோரன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. குளோரன்கைமல் அப்படின்னா குளோரன்கைமல் நம்ம இந்த டேர்ம் எங்க கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சிஹெச் குளோரன்கைமல். கைமல்னா ஃபில்லஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும். கைமல் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது. குளோரன் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். கரெக்டா? குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். பிளாஸ்டிக்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறது தான் வந்து ஒளி சேர்க்கும் போது ஒளியை கார்பன் டை ஆக்சைடை வச்சு வேதியியல் எனர்ஜி நம்ம கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அப்போ இந்த குளோரன் அப்படிங்கிறது பிளாஸ்டிடு. ஸோ இது வந்து குளோரோபிளாஸ்ட் தான் மீன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த கைமல் இந்த கனெக்டிவ் டிஷ்யூல இந்த இணைப்பு டிஷ்யூல இந்த குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இதை பேரு குளோரன் கைமல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த குளோரன் கைமல் குளோரோபிளாஸ்ட் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ குளோரோபிளாஸ்ட் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னாலே பசுங்கணிகம் அந்த குளோரன் கைமல் டிஷ்யூஸ்ல இருக்குனால என்ன அர்த்தம்? ஆப்வியஸா அங்க வந்து போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை இந்த செல்ஸ் பண்ணும். அப்போ இந்த மிடில் லேயர்ல இருக்கிற செல்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் குளோரன்கைமல் டிஷ்யூஸ் which also produces the helps in the photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கு இந்த குளோரன்கைமல் செல்ஸ் பயன்படுது. அப்போ மிடில் கார்டெக்ஸ்ல 2 பாயிண்ட் வந்துச்சு. இட்ஸ் மேட் அப் ஆஃப் few 1 or 2 குளோரன்கைமல் டிஷ்யூஸ். ஸோ அந்த குளோரன்கைமல் சொல்லும் போது நமக்கு which helps in the photosynthesis அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிஞ்சிச்சு. அடுத்தது இன்னர் கார்டெக்ஸ். இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னும் போது which is also the few layers 1 or 2 layers of parenchymal tissues. இப்போ ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கோலன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. மிடில் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோரன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. இன்னர் கார்டெக்ஸ் வரும்போது பேரன்கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. 1 or 2 layers of பேரன்கைமல் டிஷ்யூஸ் இருக்கு. இந்த இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்றது இந்த பகுதி இல்லையா, இந்த இன்னர் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த பகுதி. அப்போ இது வந்து ஸ்டோர்ஸ் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து இந்த இன்னர் கார்டெக்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் பேரன்கைமல் டிஷ்யூஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டோர்ஸ் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற பாயிண்ட் இதுல வந்துச்சு கார்டெக்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எண்டோடெர்மிஸ்.
எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி கார்டெக்ஸ். ஓகேவா? எண்டோடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் அ இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி கார்டெக்ஸ். இந்த பகுதி ஃபுல்லாகவே ரெட்ல இருக்குல்ல, இது எல்லாமே கார்டெக்ஸ். ஸோ this is the endodermis. The endodermis is the innermost layer of the cortex. பாயிண்ட்ல நம்ம பார்க்குறப்ப innermost layer of the cortex அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இது வந்து நெக்ஸ்ட் டு தி இன்னர் கார்டெக்ஸுக்கு இருக்குது இந்த எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது. இந்த எண்டோடெர்மிஸ்ல there is a large cells which contains the starch. அது வந்து இந்த ஸ்டார்ச் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு லேயர் இருக்கு, அது பேரு ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்றோம். Starch sheet which presents in the endodermis. Okay, this is one of the point for the endodermis. Endodermis which contains the starch sheath. Starch sheath என்றது என்னன்னா அந்த படலம் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டார்ச் படலம். ஸ்டார்ச்ங்கிறது தான் வந்து நம்ம அந்த சர்க்கரை, அந்த கார்போஹைட்ரேட் இன் தி பிளான்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது ஸ்டீல். அதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று பெரிசைக்கிள் லேயர். ஸோ ஸ்டீலுக்குள்ள அந்த பெரிசைக்கிள் லேயர் இருக்கும். அடுத்தது பண்டல் கேப் இருக்கு. பண்டல் கேப் அப்படின்னா the sclerenchymal tissues which surrounds the phloem is called the bundle cap. ஸோ பண்டல் கேப்னா sclerenchymal tissues தான். அந்த sclerenchymal tissue வந்து அந்த xylem phloem பார்த்தீங்கன்னா அந்த phloem சரௌண்ட் பண்ணி ஒரு பேட்சா பண்டலா இருக்கும். that is called the bundle cap. Okay, sclerenchymal tissues which surrounds the phloem is called the bundle cap. அடுத்து மூணாவது vascular type. vascular tissues அப்படின்னு பார்ப்போம். வாஸ்குலர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம மெயினாக அதில் எந்த டைப்பில் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எந்த டைப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்க்கணும். அதில் 3 டைப் நமக்கு தெரியும், ரேடியல், கன்ஜாயிண்ட் அண்ட் கான்சென்ட்ரிக். அதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கன்ஜாயிண்ட்டாக இருக்கு, கன்ஜாயிண்ட் டைப். இப்போ இதே நம்ம டைகாட் ரூட்ல பார்க்குறப்ப ரேடியல் டைப்ல இருந்தது. ஓகேவா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னாக்கா ரேடியல்ல இருந்தது. வேற இந்த ஸ்டெம்ல வரும்போது கன்ஜாயிண்டா இருக்கு. சப்போஸ் கன்ஜாயிண்ட்னா xylem and phloem joins together, அது கொலேட்ரலா இருக்கும். அதுல வந்து கொலேட்ரல் அண்ட் பை கொலேட்ரல் இருக்கு. அதை நம்ம ப்ரீவியஸ் அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்போ நம்ம அதை பார்த்தோம், நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் presents as a conjoint and endark. அண்ட் எண்டார்க்னா என்ன மீனிங்கும் நம்ம ப்ரீவியஸ் லெசன்ல அந்த சாப்டர்ல கொடுத்தாச்சு. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எப்படி இருக்கு? கன்ஜாயிண்ட் அண்ட் எண்டார்க்கா இருக்கு. 4வது பித் இஸ் தி இன்னர்மோஸ்ட், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் பித் அப்படிங்கிறது. ஓகே, இந்த பித் அப்படிங்கிறது பித் மோஸ்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அந்த பித்ன்றது இது வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேஸாக இருக்கு. இந்த பித்து தான் நம்ம என்ன பார்த்தோம், டைகாட் ரூட்ல பார்க்குறப்ப யங் ரூட்ல இருக்கும் அண்ட் ஓல்டு ரூட்ல மறைஞ்சிடும்னு பார்த்தோம். வேற ஸ்டெம்ல பித் இஸ் பிரசன்ட். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கம்பேரிசனை நம்ம பார்த்துக்கோம். திஸ் இஸ் தி டைகாட் ரூட்டோட ஸ்டெம். ஓகேவா? இப்போ நம்ம மோனோகாட்டோட ஸ்டெம் பத்தி பார்ப்போம். இப்போ டைகாட் ரூட்டு நமக்கு எப்படி இருக்கும் தெரியும். ஒரு கொய்யா மரத்துல அந்த செடி நம்ம பிடுங்கி பார்க்குறப்ப அது ஒன்றா அப்படியே நான் சொன்னேன், அதை தொடர்ந்த மாதிரி வருது. அதனால ஸ்ட்ரக்சர் வந்து ரூட்டும் ஸ்டெம்மும் சேமா இருந்தது. ஆனா மோனோகாட்ல ஒரு கருமை நம்ம எடுத்து பார்க்குறப்ப அந்த வேர் பகுதியும் அந்த தண்டு பகுதியும் சம்பந்தமே இல்லை. அப்போ ஸ்ட்ரக்சரும் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒன்னா இல்லை இல்லையா, அதனோட கண்டினியூஷனே இருக்காது அப்படின்னும் போது அப்போ ஸ்ட்ரக்சரும் வேற. நம்ம அப்போ ஸ்டெம்முக்கு போட்ட மாதிரி இதுல ஒரு 4 பார்ட்ஸா போட்ட மாதிரி நம்ம அதுல போடவே முடியாது. அப்போ என்ன இருக்கு? ஓகேவா? அதுல என்ன இருக்கு? மோனோகாட். இதை எரேஸ் பண்ணிக்கலாம். மோனோகாட் ஸ்டெம்ல என்ன இருக்குன்னா, எஸ், மோனோகாட் ஸ்டெம்லயும் எபிடெர்மிஸ் இருக்கு. மோனோகாட் ஸ்டெம்ல எபிடெர்மிஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கண்டைன்ஸ் தி cuticle and stomata like டைகாட் எபிடெர்மிஸ். இந்த மோனோகாட் எபிடெர்மிஸ்லயும் பார்த்தோம்னா cuticle and stomata இருக்கும், பட் வெரி லெஸ் இன் நம்பர் கம்பேர்ட் டு டைகாட். வெரி லெஸ் இன் நம்பர் cuticle லேயரும் அண்ட் ஸ்டொமேட்டாவும் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்காது. அப்போ டெர்மிஸ் இருக்கும். நம்ம இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம்.
இது எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு, அது ஹைப்போடெர்மிஸ். ஓகேவா? அது ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து மேடப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்கிலரன் கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. இந்த ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ 1 or 2 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கிலரன் கைமல் டிஷ்யூஸ்னால ஆனது. அண்ட் வந்து இதுலயே பார்த்தோம்னாக்கா குளோரன் கைமாவும் குளோரன் கைமா செல்ஸுமே இருக்கும். இப்போ மேஜர்லி மேடப் ஆஃப் இந்த ஹைப்போடெர்மிஸ் இன் தி மோனோகாட் ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னாக்கா மெயின்லி மேடப் ஆஃப் scleran chimal tissues but also contains the chlorenchymal tissues. And the chlorenchymal tissue போது again which will help in the photosynthesis. இப்போ இந்த எபிடெர்மிஸும் அடுத்தது ஹைப்போடெர்மிஸும் போக மீதி இருக்கிறது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூஸ். கரெக்டா? அன்லைக் டைகாட் ஸ்டெம் அதுல பாத்தீங்கன்னாக்கா கார்டெக்ஸ்னு வரும். கார்டெக்ஸ் நம்ம அகைன் 3 பகுதியா பிரிப்போம். அந்த மாதிரி இதுல கார்டெக்ஸ் ஸ்டீல்னு இருக்கும், அதெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாவே இப்போ இந்த இடத்துல கரும்பு நம்ம இமேஜின் பண்ணிக்கோம். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல கரும்பு நம்ம இமேஜின் பண்ணும்போது எபிடெர்மிஸ் லேயர் இருக்கு, ஹைப்போடெர்மிஸ் இருக்கு. அந்த ஹைப்போடெர்மிஸ்க்கு அப்புறமா உள்ள இருக்கிறது இந்த பார்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் டிஷ்யூஸ் தான். இதுல தனியா கார்டெக்ஸ் அப்படின்றதோ ஸ்டீல் அப்படிங்கிறதோ இருக்காது. ஸோ எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூஸ், எல்லாமே ஃபுல் மாஸா தான் இருக்கும். கரெக்டா? எல்லாமே ஃபுல் மாஸா தான் இருக்கும். திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் ஆஃப் திஸ் பிட்வீன் தி டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். இப்போ இந்த இடத்துல கரும்பு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு கொய்யா மரத்தோட ஏதாவது ஒரு தண்டு பகுதி வச்சுங்க, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் அது. அது மாதிரி ரூட்டு பார்க்குறப்ப எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இப்போ வேஸ்குலர் பண்டல் வந்து இந்த கிரவுண்ட் டிஷ்யூக்குள்ள அமைஞ்சிருக்கிறதா. வேஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது நம்ம இதுல இருக்கிறதா. இப்போ எல்லாத்துக்குமே வேஸ்குலர் பண்டல் இருக்கும். பொதுவாகவே ஒரு 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 பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் மறுபடியும் உங்களுக்கு அதை ரீகால் பண்றேன். ஒரு பிளான்ட்னு பார்த்தோம்னா மேடப் ஆஃப் 3 டிஷ்யூ சிஸ்டம் தான். ஒன்று வந்து டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், மூணாவது பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். கரெக்டாக இந்த 3 தான். இப்போ நம்ம எபிடெர்மல் அண்ட் ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல வந்துருச்சு. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். இப்போ இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்குள்ள இந்த வாஸ்குலர் சிஸ்டம்ன்றது இருக்கும் இல்லையா, அது எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான் ஸ்டெம் முடிஞ்சுது. ஆனா நம்ம டைகாட்ல பாக்குறப்ப அதுல கார்டெக்ஸ்ன்னு பார்த்தோம், ஸ்டீல்னு பார்த்தோம், அதெல்லாம் இதுல வராது. ஓகேவா? இதுல இந்த கரும்புல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான். இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான் பூராமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். பட் இதுல வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு. கண்டிப்பா எந்த பிளான்ட் எந்த பார்ட்டா இருந்தாலும் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி பாக்குறப்ப எப்படி வந்து இதுல வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் கன்ஜாயிண்ட் அண்ட் எண்டார்க்கா பார்த்தோமோ இதுலயுமே கன்ஜாயிண்டா தான் இருக்கு. கன்ஜாயிண்ட் அண்ட் எண்டார்க். மோனோகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எப்படி இருக்குன்னா டிஷ்யூ டைப் வந்து கன்ஜாயிண்டா இருக்கு அண்ட் எண்டார்க்கா இருக்கு. ஓகேவா? கன்ஜாயிண்ட் டைப் அண்ட் எண்டார்க்கா பிரசன்டா இருக்கு. அந்த புரோட்டோசைலம் வந்து பிரசன்ஸ் இன் தி பெரிஃபெரி, அந்த மெட்டாசைலம் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்படிங்கிறது அதனோடது. இப்போ இந்த வாஸ்குலர் பண்டல், இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்டல் ஷீத் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதுல நம்ம பண்டல் கேப் அப்படின்னு பார்த்தோம். பண்டல் கேப்னா ஸ்கிலரன் கைமல் டிஷ்யூ சரௌண்ட்ஸ் தி அவுட்சைட் ஆஃப் தி ஃப்ளோயம் இஸ் பண்டல் கேப். இதுல பண்டல் ஷீத், இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல பண்டல் ஷீத்னு ஒன்று இருக்கு. இந்த பண்டல் ஷீத் அப்படின்றது என்னன்னா the same sclerenchymal tissues surrounds the whole vascular tissues. இந்த vascular tissue system அந்த vascular அந்த xylem phloem எல்லாத்தையுமே சரவுண்ட் பண்ணி ஒரு ஷீத்தா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெறும் phloem மட்டும் சரவுண்ட் பண்ணிருக்கும். இந்த sclerenchymal tissues which surrounds the outside the phloem is called the bundle cap, whereas sclerenchymal tissues which surrounds the vascular tissue itself. Vascular tissue itself means which contains the both xylem and phloem. Vascular tissue itself is called the bundle sheath அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பித். பித் அப்படிங்கிறது வெரி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்டெம். அதுல பித் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இதுல பிரசன்ட் ஆகிருக்காது. கரெக்டா? சென்டர் பாயிண்ட் இஸ் த பித், பட் பித் இஸ் நாட் பிரசன்ட் இன் தி மோனோகாட் ஸ்டெம். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃபரன்ஸ் வந்துச்சு. இந்த டைகாட்டோட ஸ்டெம்முக்கு பார்த்தீங்கன்னாக்கா பித் இருக்கும்னு பார்த்தோம். வேற இந்த மோனோகாட் ஸ்டெம்ல பார்த்தோம்னா
pith is not present, whereas pith is present in the monocot root. கரெக்டாக அப்படியே மாறி மாறி வருது. இப்போ முதல்ல டைகாட் ரூட்ல பித்து வந்து எங்க இருக்கும், எல்டருக்கு இருக்காது, ஓல்டு ஆச்சுன்னா இருக்காதுன்னு பார்த்தோம். வேற இன் ஸ்டெம்ல இட்ஸ் பிரசன்ட் பித்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா. ஏன்னா அது ஒரு அதை பத்தி நம்ம டீடைல்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அப்போ பித்து வந்து மோனோகாட் ரூட்ல பாக்குறப்ப பிரசன்ட் ஆயிருக்கு, ஆனா மோனோகாட் ஸ்டெம்ல பாக்குறப்ப ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அனாட்டமி அப்படி, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மோனோகாட் ஸ்டெம். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த செஷன்ல டைகாட் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அது 5th சாப்டரா. அதுக்கப்புறமா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம் வந்து 6th சாப்டரா பார்த்தோம். அது பார்க்குறப்பவே ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸும் பார்த்தோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது.